சங்கீதம் 57:2 எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன் ஆகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனை நோக்கி நீங்கள் இன்னைக்கு கூப்பிடணும். நான் எவ்வளோ கூப்பிட்டேன், நான் எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், நான் எவ்வளோ ஆண்டவர் ஆராதிச்சிட்டேன், நான் எல்லா ஜபத்துக்கும் நான் போயிட்டேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகலை, என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டாகலை, என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டாகலை. என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது, இந்த வியாதி அப்படியே தான் இருக்குது, இந்த வறுமை அப்படியே தான் இருக்குது, இந்த சூழ்நிலை அப்படியே தான் இருக்குது, இந்த கடன் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார், உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்க போகிறார். இன்னைக்கு அந்த நிலைமை மாறாதது போல இருக்கலாம், இன்னைக்கு அந்த நிலைமை உங்கள் கையிலேயே தக்க வைத்தது போல இருக்கலாம், நீங்கள் வனாந்தரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், கண்ணீரோடு போராட்டத்தோடு உங்கள் நாட்களை கழித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். அது எப்படியாப்பட்ட மழையாக இருந்தாலும், அது எப்படியாப்பட்ட புயலாக இருந்தாலும், அது எப்படியாப்பட்ட உங்களுக்கு எதிராக வீசப்பட்டு கொண்டிருக்கிற காற்றாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை நிறுத்தி உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்த்ததை விட, நீங்கள் விரும்பினதை விட, இன்னைக்கு நீங்கள் இது நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க பாரு, அதை விட சிறப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். அதற்கு உங்களுக்கு தேவை விசுவாசம். அதற்கு நீங்கள் இன்னைக்கு கடைபிடிக்க வேண்டியது பொறுமை. அதற்கு நீங்கள் இன்னைக்கு எடுக்க வேண்டிய காரியம் அன்பு. நீங்கள் அதற்கு எடுக்க வேண்டிய காரியம் பொறுமை. நீங்கள் என்றைக்குமே தொலைச்சிடக்கூடாது. பொறுமையோடு, விசுவாசத்தோடு, அன்போடு இருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறது நீங்களே பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறத உங்கள் கண்களையே காண போகிறது. கவலைப்படாதீங்க. உங்கள் பாரத்தை, உங்கள் வருத்தத்தை எல்லாத்தையும் கர்த்தருக்கு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நன்மையான காரியம் வாழ்க்கையில் தோன்ற போகுது, வரப்போகுது. ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. ஆமென்.